கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்று நம்மை பலப்படுத்தும்படியாக கர்த்தர் தரும் நல்வார்த்தையாவது எரேமியா 30வது அதிகாரம் 10வது வசனம். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு இரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. கர்த்தர் கொடுத்த இந்த நல்வார்த்தைக்காக நன்றி சொல்வோம். இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு பயப்படாதே, கலங்காதே, திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை என்கிற வார்த்தைகள் மூலமாக நமக்கு பலனை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களை தத்தளிக்க பண்ணுகிற சூழ்நிலை என்ன என்று அவருக்கு தெரியும். அந்த சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க சித்தமாயிருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். அதனால் யாக்கோபுக்கு சொன்ன அந்த வசனம் நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் பொருந்துகிறது. யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து எப்படி சுகித்திருந்தானோ, அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் எவனும் இல்லை என்று சொல்லப்பட்டதோ, அதே போல நாமும் அமர்ந்து சுகித்திருப்போம். நம்மை தத்தளிக்க பண்ணுகிற சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு விடுதலையை கொடுப்பார். அதனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி சுவாமி. நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துகிறது. அதற்காக நன்றி சுவாமி. நாங்கள் அமர்ந்து சுகித்திருக்கும்படியாகவும், எங்களுடைய சூழ்நிலைகள் எதுவும் எங்களை மேற்கொள்ளாமலும் தத்தளிக்க பண்ணாமலும் எங்களை விடுதலை செய்வதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் மகிழ்ச்சியுடனும் உம்மை ஆராதிக்க கிருபையாய் எங்களுக்கு அந்த நாட்களை நீங்கள் கொடுங்கப்பா. உம்மை நம்பியிருக்கிறோம். உம்முடைய தாசனாகிய யாக்கோபுக்கு நீங்கள் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் போய் சேரட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.